காலை வேளையில் தேவன் நமக்கு பேசுகிற காரியம் என்னன்னா, நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கு 10 வகையான கண்ணீரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள், தேவன் ஊழியரின் கண்ணீரை காண்கிறார். நம்பர் 1, ஊழியரின் கண்ணீரை காண்கிற தேவன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கவனிங்கள், 2 தீமோத்தேயு 1:3. இங்கு தீமோத்தேயுனுடைய கண்ணீரை பவுல் நினைவு கூறுகிறார். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் கண்டினியூ வாசித்துருங்கம்மா வசனத்தை. ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து. நல்லா கவனிங்க, உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. ஊழியக்காரன் கண்ணீரை கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். கண்ணீர் இங்கே வாசிக்கும் போது கடற்கன்னு வாசித்துருங்க. ஓகே, நான் மறுபடியும் எடுத்து சொல்லாத அழகாக அதை வாசித்துருங்க. கவனிங்க, ஊழியரின் கண்ணீரை காண்கிற தேவன். ஊழியக்காரருடைய கண்ணீருக்கு ஆண்டவர் நிச்சயமாக பலன் அளிப்பார். எல்லாருடைய கண்ணீருக்கும் தான். சரி, அடுத்த வசனத்தை கவனிங்கள். ரோமர் 15:32. அங்கு நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நல்லா கவனிங்க, ஊழியக்காரர் ஜெபத்துல போராடுற மாதிரி விசுவாசிகளும் போராடணும்னு சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். பாஸ்டர் அவர் வேலைப்பா, அவர் ஒரு ப்ரொஃபஷனல், அவர் பண்ணுவார். காலையில் பண்ணுவார், மத்தியானம் பண்ணுவார், நைட்டு பண்ணுவார். நம்ம அப்படியே உலக பிரகாரமாக இல்லை. பவுல் அழைப்பு கொடுக்கிறார், நான் உங்களுக்காக போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட என்ன செய்யுங்க, போராடுங்க. ஜெபத்தில் கண்ணீரோடு பெருமூச்சோடு இயேசு போராடினது போல, தீமோத்தேயு போராடினது போல, பரிசுத்த பவுல் போராடினது போல நீங்கள் கண்ணீரை இணைந்து சிந்தி பாருங்கள், இணைந்து போராடி பாருங்கள், இணைந்து ஜெபித்து பாருங்கள். ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமா வரும். அல்லேலூயா. இன்னொரு வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது ஊழியக்காரரின் கண்ணீர், அதற்குரியதான பலனை குறித்து பார்க்கிறோம். எஸ், 1:16 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபங்களில் உங்களை நினைத்து இரவும் பகலும் நினைச்சு ஜெபிக்கிறது யாருன்னா ஊழியக்காரங்க. அவங்க கண்ணீருக்கு பதில் வராம போகாது. அல்லேலூயா. அதாவது அன்பினால் செய்யப்படுறதாங்க ஊழியம். ஒருத்தங்க கண்ணீர் விடுகிறாங்க அப்படின்னா கர்த்தர் அவங்க மேலே ஒரு பாரத்தையும் அக்கறையும் ஊழியர் இருதயத்தில் வைக்கிறதுனால தான் கண்ணீர் வருதே தவிர கண்ணீர் சும்மாலாம் வராது. அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். உங்கள் கண்ணீர் களிப்பாக மாறணும்னு சொன்னால் ஊழியரோடு இணைந்து ஜெபிங்க. சொல்லும் போது வந்து ஜெபிங்க, காலையில் வந்து ஜெபிங்க, மாலையில் வந்து ஜெபிங்க. நீங்களாம் வாங்க. ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறத விட அது அழுது பால் குடிச்சதுன்னா அதுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் மருத்துவர் சொல்கிறாங்க. நீங்களாகவே வந்து ஜெபிங்க. நீங்களாக வர முடியாட்டாலும் சொன்னதை கேட்டாச்சு வந்து ஜெபிங்க. எப்படியோ பாலை குடித்து வளர்ந்துட்டா போதும், அவ்வளோதான். அல்லேலூயா. இரண்டாவதாக கண்ணீரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இழப்பினால் வந்த கண்ணீர். இழப்பினால் சிலருக்கு பாருங்க, லூக்கா 7:11-16 வரைக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில் பண இழப்பு, சொத்து இழப்பு, ஆள் இழப்பு, இன்னும் பலவிதமான இழப்புகள் இருக்கும். அந்த இழப்பினால் வந்த கண்ணீர் அதையும் ஆண்டவர் துடைப்பார். வாசிங்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். நல்ல கவனிங்க, ஒருத்தனை இறந்துட்டான். அந்த அம்மா வந்து ஏற்கனவே வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, இப்போ பையன் இறந்துட்டான். அந்த அம்மாவுடைய துக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க.
ஏற்கனவே வீட்டையா போயிட்டாரு, இப்போ ஒரே பையன், அவனும் இறந்துட்டான். இந்த துக்கமான சூழ்நிலையில் அந்த மகள் கண்ணீர் விடுங்க, இழப்பினால் வருகிற கண்ணீர். அப்போ என்ன நடக்குது பாருங்க கீழே. அவளோ கைம்பெண்ணாய் இருந்தால் ஊராரில் வெகுஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசு அழாதன்னு சொல்லிட்டாருன்னா அழுக போயிடும். இன்னைக்கு உங்களை பார்த்து இயேசு சொல்றாரு, அழாதே. இழப்பினால் வந்த கண்ணீரை கர்த்தர் இன்றைக்கு நிறுத்துகிறார். நீங்கள் இழந்ததை திரும்ப கர்த்தர் உங்கள் கையிலே கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எப்படிப்பட்ட இழப்பா இருக்கலாம், எப்படிப்பட்ட நஷ்டமா இருக்கலாம், ஆண்டவர் அதை ரெக்கவர் பண்ணி கொண்டாந்து கொடுத்துருவாரு. ஆளை காணாம கொண்டாந்து வைப்பாரு, ஆட்டை காணாம கொண்டாந்து வைப்பாரு, காசை காணாம கொண்டாந்து வைப்பாரு. இழப்பினால் வந்த கண்ணீர் உங்களுக்கு துடைக்கப்படும். அல்லேலூயா. இன்னொன்று, சத்துருவின் சூழ்ச்சியினால் வந்த கண்ணீர். 2 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சத்துருவுடைய சூழ்ச்சியினால் நிறைய பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. அறியாம போய் மாட்டிக்குவாங்க, தவறான ஐடியாவில் போய் மாட்டிக்குவாங்க. வாசிங்க 2 சாமுவேல் 13:3. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருடையவன் ஒரு சிநேகிதன் இருந்தான். அவன் யோனதாப் மகா தந்திரவாதி. பைபிள் சொல்லுது பாருங்க, ஒரு மனுஷனை கொடுத்து அவன் எப்படியா மகா தந்திரவாதி. இவன் பாருங்க, இவன் அம்மோனுக்கு தவறான ஆலோசனை கொடுக்குறேன். நீங்க அந்த அதிகாரம் முடிச்சு வீட்டில் போய் வாசிங்க, டைம் இல்லை விளக்குறதுக்கு. அம்மோன் தவறான ஒரு லவ் அஃபயர்ஸ், என்னன்னா தன்னுடைய சகோதரின் மீதே அவனுக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருகிறது. அந்த எண்ணத்தை இந்த யோதாப் கிட்ட சொல்றான். யோதாப் தானே, யோனதாப் கிட்ட சொல்றான். அவன் தந்திரவாதி. அவன் பாருங்க, நீ இந்த மாதிரி நடிடா, ராஜா வருவாரு, அப்ப அங்க வீட்டுக்கு போகலாம், நீ விரும்புகிற மாதிரி தவறான விதத்தில் நடக்கலான்னு தந்திரமா ஆலோசனை கொடுத்து அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டான். நல்ல கவனிங்க, ஆலோசனை என்பது கல்டிவேட் ஆனவங்க கிட்ட போய் வாங்கணும், உருவாக்கப்பட்டவங்க கிட்ட போய் வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. உங்கள் வயசு பசங்க, உங்கள் ஈக்குவலாக இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது. அது தந்திரமான ஆலோசனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவன் செய்த கொடுமை கெடுதல் மாத்திரம் அல்ல, அடுத்தது என்ன நடந்துச்சு பாருங்க. 15ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை காட்டிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. தந்திரமாய் பிசாசின் தந்திரத்தினால் நடந்ததினால் வந்த கண்ணீர் துடைக்கப்படும். அல்லேலூயா. இந்த ஃபுல்லா சரித்திரம் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில பிசாசு தந்திரமா உள்ள நுழைவான். அல்லேலூயா. இப்ப தந்திரமா நுழைறான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இப்போ 2 கொம்பு வச்சு அப்படியே இந்த வீட்டுக்கு முன்னாடி மாதிரிங்க பொம்மை, அந்த மாதிரி பல்லு நாக்கெல்லாம் வச்சு இப்படி பிசாசு வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே விரட்டிடுவீங்க. என்ன வருது? அப்படிலாம் வரமாட்டான். அவன் அழகாக மேக்கப் போட்டுட்டு சூப்பராக அழகாக வருவான். அழகாக தானே இருக்குது அப்படின்னு சொல்ல, உள்ள என்ன இருக்குது? விஷம் இருக்குது, உள்ள தந்திரம் இருக்குது. எந்த நபர் உங்களை தூக்கி பேசுகிறாங்களோ அவங்க குழியில் தள்ளுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உங்கள் முகத்துக்கு முன்னாடி உங்கள் தப்பை சுட்டி காமிக்கிறவங்களை தான் நீங்கள் நேசிக்கணும். உங்களை போற்றி புகழர்ந்து அப்படியா வல்லவர் நல்லவர், அவர் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார், அவரை மாதிரி கிடையாது இவரை மாதிரி கிடையாது, உலகம் உங்களை புகழ்ந்தால் உங்களுக்கு ஐயோ. உங்களை தூக்குறவங்கள நம்பாதீங்க. இருக்கட்டும்னு அவங்களுடைய வார்த்தைகளை குறைக்க பாருங்க. இங்க மகா தந்திரமான ஒரு வேலை செய்து மிகப்பெரிய மதிகேடான காரியத்தை செய்வதற்கு வழிவகுத்தான். அப்படிப்பட்ட தந்திரமான காரியங்களினால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் இன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்கிறார். கரங்களை தட்டி அதை ஆமோதித்து பெற்றுக்கொள்ளுங்கள். 3வது கண்ணீர் தீர்மானத்தை உடைத்ததினால் வந்த கண்ணீர்.
தீர்மானத்தை, மத்திய 26:35, தீர்மானத்தை உடைத்ததினால் வந்த கண்ணீர். நிறைய பேர் தீர்மானம் எடுப்பாங்க, நான் ஜெபிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அங்கே போவேன், இங்கே பண்ணுவேன், ஆண்டவருக்காக இமயமலையே போயிட்டு நான் என்ன செய்வேன், விலைக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒன்றுமே நடைமுறையில் இருக்காது. வாசித்து பாருங்கள், இங்க பேதுருவுக்கு வந்ததான ஒரு சோதனை. அதற்கு பேதுரு நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, எல்லாருமே மறுதலிச்சாலும் நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. நான் ஒரு தனி ரகம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட. யார் பின்வாங்கினாலும், யார் மறுதலிச்சா நான் மறிக்க மாட்டேன்னு சொன்னார். யார் சொன்னது? ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இயேசுவை பிடிக்க வர போகிறாங்க, பிடிச்சிட்டு போய் சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு பேதுருக்கு நல்லா தெரியும். பேதுரு என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், கத்தியும் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கிறேன். அவர் மைண்டில் நினச்சிக்கிட்டு மைண்ட் வைஸ் பேசிகிட்டு இருக்கு. பார்த்துடலாம், இன்றைக்கி எஜமான யார் வந்து என்ன பண்ணுற பார்த்துருவோம். சுய பலத்தில், ஞானத்தில், சுய அறிவில் நம்ம எதையுமே கர்த்தருக்காக செய்ய முடியாது. எங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, அவர் யார் மறுதலிச்சால் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். 74 வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். யாருங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன யார் மறுதல், நான் மறுதல் தெரியுமில்ல, நான் யார் தெரியுமில்ல, சில சொன்ன நான் யார் தெரியுமா. நீங்கள் யார் தெரியுமான்னு சொன்னனாலே ஆண்டவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு, நீங்கள் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏசு யார் தெரியுமான்னு காட்டணும், அவருடைய அன்பு என்னன்னு தெரியுமான்னு காட்டணும், அவருடைய நீதி என்னன்னு சொல்லி காட்டணும். அல்லேலூயா. இங்கே பேதுரு என்ன பண்ணிட்டாரு? 74 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மனுஷனை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம். டேய், உண்மையாக தான் சொல்கிறியாடா இயேசுவை தெரியாதுன்னு? அட சத்தியமாக தான் சொல்கிறேன். அட என்னை நம்ப மாட்டியா? அட அவர் அங்கே தோட்டத்தில் நீ இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ, வேற ஆள் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டாங்களா? அவனா இருக்கும், நான் இல்லை. அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்னதை நினைத்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். தீர்மானத்தை உடைத்ததினால் வந்த கண்ணீர், அதையும் கர்த்தர் துடைப்பார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்று உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். தீர்மானத்தை நீங்கள் உடைச்சிருக்கலாம், அதனால் கண்ணீர் வெடிச்சிருக்கலாம். அந்த கண்ணீரை கர்த்தர் துடைத்து நீங்கள் மறுபடியும் அவருக்குள்ளாக நிற்க ஆண்டவர் உதவி செய்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? இன்னொன்று, அநியாயத்தினால் வந்த கண்ணீர். அநியாயத்தினால் வந்த நிறைய பேர் அநியாயம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த அநியாயத்தினால் வர்ற கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பார். மற்றவங்க அநியாயம் பண்ணி அது பாதிக்கப்பட்டு வர்ற கண்ணீர், நீங்கள் அநியாயம் பண்ணி அதில் வர்ற கண்ணீர் அல்ல. மற்றவங்களுக்கு அநியாயம் செய்து ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி வர்ற கண்ணீரையும் கர்த்தர் செய்வார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை கவனிங்க, இல்லாட்டி 4ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. இங்கு நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை ஆகாப்பு எடுத்துக்கொள்ள விலை பேசுகிறான். ஆனால் நாபோத் சொல்கிறான், ஐயோ இது அங்கே பூர்வீக சொத்து, தாத்தம் பாட்டம் சொத்து, இதை நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். 4 வசனம் வாசிங்க. இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று யெஸ்ரயேலியனாகிய நாபோத் தன்னோடு சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமும் கொண்டவனாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். பாருங்க, கட்டளை போய் படுத்துக்கிட்டு முகத்தை திருப்பிட்டு இன்னொருத்த சொத்து நமக்கு கிடைக்கலையேன்னு கவலை அவனுக்கு. என்ன ஆச்சு தெரியுங்களா? அவன் ஒய்ஃப் வந்து கேட்குறான், என்னையா யோ நீ இஸ்ரேல் நாட்டுக்கே ராஜா, எதை வேணா நீ எடுக்கலாம்,
அவன் என்ன கொடுக்கறது, நான் பாரு நான் உனக்கு வாங்கி கொடுத்துறேன்ட்டு இந்த நாபோத்து ராஜாவையும் தேவனையும் தூஷித்தான்னு சொல்லி பொய் சாட்சிகளை எழுப்பி குற்றம் சாட்ட வச்சு கல்லெறிஞ்சு கொன்னுட்டான். யாரு? எசபேல். அநியாயமாக ஒரு நீதிமான் கொல்லப்பட்டான். அநியாயமாக நீங்கள் தண்டிக்கப்பட்டு அதனால் கண்ணீர் வெடிக்கிறீங்களா? உங்களுக்கு நியாயம் இன்னைக்கு வந்துருச்சு. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னா கர்த்தர் நியாயம் செய்வார். அநியாயத்துக்குரிய தண்டனை அவர் கொடுப்பார். பழி அவர் வாங்குவார். நீங்கள் வாங்க வேண்டாம், அவர் பார்த்துக்குவார். அநியாயமாக இவனை கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா 12ஆம் வசனத்தை கவனிங்க. 21:12. அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தி அப்பொழுது பேலியாளின் மகளாகி 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து என்ன பண்ணாங்க? குற்றம் சாட்டுறாங்க. அவனை கல் எறிந்து கொல்றாங்க. 16ஆம் வசனத்தை கவனிங்க. 16ஆம் வசனத்தை வாசிங்க. நாபோத் செத்து போனான் என்று ஆகாப் கேட்டபோது, ஆமான் கேட்டபோதா ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். பாருங்க, செத்து கிடக்கிறான். பிணத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணல, அவன் சொத்தை எடுக்கிறதுக்கு இவன் எழுந்து போறாங்க. எவ்வளவு அநியாயம் இல்லை? அநியாயத்தின் நிமித்தம் நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். கர்த்தர் கண்ணீரை துடைக்கிறார். கர்த்தர் கண்ணீரை துடைக்கிறார். அநியாயமா நிறைய விஷயங்களை நான் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சிலர் படுற கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. அநியாயத்துக்குன்னு கஷ்டப்படுறாங்க. மற்றவங்களால் செய்யப்படுற அநியாயம். கவனிங்க, உங்கள் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் ஆண்டவர். அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகி எலியாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போய் இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்டுபிடிச்சிருவாருங்க ஆண்டவர். நீங்க மறைச்சு அநியாயம் யாருக்கா பண்ணீங்கன்னா நீங்க அநியாயம் பண்ணக்கூடாது. தேவ பிள்ளைகள் நீதி நியாயமா தான் வாழணும். அநியாயத்தை மறைச்சு வச்சுட்டு இவன் பாருங்க செத்து பணம் கிடக்குது, இவன் போய் இந்த தோட்டம் எனக்கு சொந்தமாயிடுச்சு, நான் கேட்டு கொடுத்திருந்தா காசுக்கு வாங்கியிருப்பேன், இவன் என்னை எதிர்த்ததுனால அழிஞ்சே போயிட்டான், ஆனால் அழிச்சிட்டான். அந்த கர்த்தருடைய வார்த்தை எலியா மூலம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்த வசனத்தில், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று என்றார். ஒரு பாவம் செய்யலையாப்பா, ஏன் மோதாதியார் சொத்து பணம் தர முடியாது? இந்த பாவத்துக்கு இந்த சொன்னதுக்கு அவனை கொண்டுட்டான் பாருங்க. கல் அடிச்சுக்கொண்டா ரொம்ப மோசமான மண்டையில் அடிக்கும். ஒவ்வொரு உயிராக அணுவா சாவான். ரத்தம்லாம் தெரிக்கும். ரத்த வெள்ளத்தில் கடந்து அப்படியே செத்து போவான். அது மேலே பெரிய கல் கோயிலில் குதிச்சிருவாங்க. இந்த ரத்தத்தில் நாய் வந்து நக்குச்சு. பரலோகத்திலிருந்து தேவன் பார்த்தார். அநியாயமாய் ஒரு நீதிமான் கொல்லப்படுறான். அநியாயமாய் என்னை நம்பினவன் துன்புறுத்தப்படுறான். உடனே எலியா அனுப்புறாரு, ராஜா கிட்ட போய் சொல்லு, இந்த நீதிமான கொன்னல அதே இடத்துல உன்னுடைய ரத்தம் சிந்தப்படுன்றார். அநியாயமாய் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சொல்றாரு, உங்க கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். கவலைப்படாதீங்க. நீதிக்கு நியாயத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சீக்கிரமா வருவார், உங்க கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. கண்ணீரை துடைப்பார். எப்படிப்பட்ட விதத்தில் கண்ணீர் இருந்தாலும் துடைப்பார். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அழைப்பு இழந்ததினால் வந்த கண்ணீர்.
அழைப்பை இழந்ததினால் வந்த கண்ணீரையும் ஆண்டவர் துடைப்பார். ஒருவேளை கர்த்தர் உங்களை ஒரு ஊழியத்துக்கு அழைத்திருந்து அந்த அழைப்பை நீங்கள் இழந்து போயிருந்தா உங்கள் கண்ணீரை துடைத்து மறுபடியும் அந்த அழைப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். 3 to 5. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும், நல்லா கவனிங்க, பிரதான ஆசாரியரிடத்துக்கு கொண்டு போறான். ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால நான் பாவம் பண்ணிட்டேன்னு சொல்றான். அப்ப ஆசாரியர் சொல்ற, அது ஓம்பாடுப்பா, அது ஓம்பாடு, அது எங்களுக்கு தெரியாது, அந்த ரத்த பழி பாவம் நீ ஒன்னதான் சேர்ந்தது. நல்லா கவனிங்க, மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எதையா பண்ணீங்கன்னா பிரச்சனை வரும்போது ஓம்பாடுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. அதனால தான் ஆலோசனை கர்த்தர் இடத்துல கேட்கணும், கர்த்தருடைய ஊழியக்காரர்கிட்ட கேட்கணும். உங்கள் சுய ஆலோசனையில் நடக்கூடாது, சொந்த ஆலோசனையில் நடக்கூடாது, சொந்த பந்தங்களின் ஆலோசனையில் நடக்கூடாது. ஆலோசனை ரொம்ப முக்கியம், தீர்மானம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இப்போ இவர் என்ன பண்ணாரு? அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து போட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். பாருங்க, மனம் திரும்பி இருக்கலாம்ல. ஒருத்தன் அந்த ஆள் யாருன்னே தெரியாதுன்னு சபிச்சு சத்தியம் பண்ணவனே ஆண்டவர் மன்னிச்சு சேர்த்தார்ல, இவன் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்குல்ல. இவனும் அழுகுறான், இவனும் தப்ப உணர்றான். நல்லா கவனிங்க, தப்ப உணர்றவங்களாம் மனம் திரும்பிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தப்ப உணர்ந்து அதுலேருந்து விடுதலை பெற்று ஆண்டவரோட இணையணும்னு நினைக்கணும். தப்பு தான் என்ன, இப்போ சிலர் சொல்லுவாங்க தப்பு தான் என்ன, யாரும் செய்யாத தப்பை பண்ணிட்டேன், எல்லாம் செய்கிற தப்பு தான், இதை விட மோசமான செய்கிறவங்களாம் இருக்கான் தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, என்னம்மா சர்ச்சுக்கு போகிற, சர்ச்சுக்கு போகிறவங்க இதை விட மோசமானவங்களாம் இருக்காங்க தெரியுமா, அதை விட நான் பெட்டர் பரவாயில்ல தெரியுமா, அவங்களே ஜட்ஜ் பண்ணிக்குவாங்க. நல்லா கவனிங்க, யூதாஸ் கர்த்தரோடு இருந்துட்டு அவரை காட்டி கொடுக்கும்படியான ஒரு துணிகரமான பாவத்தை செய்துட்டு, சரி இந்த பாவத்திலேருந்து ஒரு விமோசனம் இயேசுதான், நம்ம மனம் திரும்பவும் நினைக்காம தன் வாழ்க்கையை அழித்து கொண்டு விட்டான். அழைப்பில் நின்று இருக்கணும், அழைப்பில் நிற்காததுனால கண்ணீரோடு கூட துயரத்துக்குள்ளாக போயிட்டார். நீங்கள் அழைப்பை விட்டு தவறி இருந்தீங்கன்னா யூதாஸ் மாதிரி முடிவு எடுக்காதீங்க. ஆண்டவரே நான் மன்னியும், மீண்டும் நான் ஊழியத்தை செய்கிறேன், மீண்டும் ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தை செய்கிறேன், மீண்டும் உமக்குள்ளாக நான் வர்றேன்ட்டு அவரை நோக்கி ஓடணும். ஒரு குழந்தை அம்மா என்ன தான் திட்டனாலும் அடித்தாலும் ஓடி போய் காலை கட்டுது மாதிரி, அது மாதிரி ஆண்டவர் போய் கட்டி பிடிங்க, ஆண்டவர் மீண்டும் தூக்குவார். அழைப்பை இழந்ததனால் வந்த கண்ணீர். அடுத்த கண்ணீரை நீங்கள் பாருங்க, பெருமையினால் வந்த கண்ணீர். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 21:16-19 வாசிக்க போகிறோம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் பெருமை வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்காங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ பெருமை ஆகவே ஆகாது, ஆண்டவரே எதிரியே வந்து நிற்பார். பெருமையினால் வருகிற கண்ணீர் 21:16 வாசிங்க. பிள்ளை சாகிறதை ஆகார் தன்னுடைய குமாரன் இஸ்மவேல் சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். என்னவா சத்தமிட்டு அழுதாள்? அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். தண்ணி இல்ல, வண்ணாந்தரத்துல நாக்கு வரலுது, குழந்தை நாக்கு உள்ள இழுக்குது, கண்ணு மேல சொருவுது. தண்ணி இல்லைன்னா அப்படிதான் உள்ள நாக்கிலுக்கும் கண்ணு மேலே சொருவும், உயிர் போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஏன்னா ஹீட்டு, எது 100 டிகிரிக்கு மேலே ஹீட் இருக்குது வனாந்தரத்தில், தண்ணி இல்லை, உடம்பு ஸ்கின்னெல்லாம் ட்ரை ஆகுது, உள்ளே இருக்கிறதான நீர் சத்தெல்லாம் குறைஞ்சி போச்சு, இப்போ தண்ணி குடிக்கலாம் செத்து போன்ற நல்லா தெரியுது ஆகாருக்கு. என் கண்ணு முன்னாடி என் மடியில் என் குழந்தை சாகக்கூடாதுன்ட்டு அங்கே போய் உட்காந்துட்டு அவங்க கல்லெறிகிற தூரத்தில் போய் உட்காந்துட்டு ஆண்டவர் பார்த்தாரு, ஆகாரனுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைச்சார். ஏன் இந்த கண்ணீர் வந்துச்சுன்னா, அங்கே இருக்கிறதான சாராளுக்கு அடங்கி இருக்கு இவளுக்கு மனசில். தன்னை அவளோடு ஒப்பிட்டு அவளுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தா. அந்த காலத்தில் 2 கல்யாணம்லாம் பண்ணுறதெல்லாம் சர்வசாதாரணம், அது அனுமதிக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டு காலத்தில்.
இப்போ ஆபிரகாம விசுவாசத்துக்கு முன்னாடி தான் எடுக்கணுமே தவிர கல்யாணம் பண்ணுறதுல முன்முதாரணமாக எடுக்கக்கூடாது. இங்கே கணிங்க அவங்க பார்க்குறான், இவதான் கல்யாணம் முடிச்சு வச்சா, சரி இருந்துட்டு போகிறா போயிட்டு போகுது அப்படின்னு. இவ சொல்கிறா, இங்கே பார்த்தியா என்னை விட நீ ஒன்றும் பெருசு கிடையாது, நானும் ஈக்குவல் தான். அவளுடைய பெருமையினால் அவள் அங்கே இருக்க முடியாமல் துரத்தப்பட்டா. பெருமை நிமித்தம் வந்த கண்ணீர் அதையும் கூட கர்த்தர் துடைச்சார். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? பெருமையினால் வந்த கண்ணீரை, ஆண்டவரே இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேன், பெருமையாக இருக்க மாட்டேன்னு ஒப்பு கொடுத்தா பெருமையிலிருந்து வர கண்ணீருக்கு தப்பி வைக்கலாம். அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை கூட நீங்கள் பாருங்கள், விசுவாசத்தில் நிற்காததினால, அதாவது விசுவாசிக்காததினால் வந்த கண்ணீர். எபிரேயர் புஸ்தகம் 12:17 ஏசாவை குறித்து எழுதியிருக்கிறது. ஏசா ஈசாக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை, தேவன் கொடுத்த தரிசனத்தை விசுவாசிக்கல. இந்த தேசமே உனக்கு சொந்தமாக போகுது, அடப்போ எங்கள் அப்பாவுக்கு இன்னும் ஒரு அடி நிலைமை இல்லை, எங்கத்த போய் எங்கள் அப்பா நாட்டை காப்பாற்றுறாரு, நாடே வாங்க போகிறாரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வாசிங்க எபிரேயர் 12:17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை விரும்பியும் சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். என்னமா மனமாறுதலை காணாமற் என்ன மனமாறுதல்? இவன் தான் மனம் திரும்பிட்டான்ல, என்ன மனமாறுதலை காணாம போனா? என்ன மனமாறுதலை காணாம போனா? இவன் தான் எப்படி தேடுறான்? ஐயோ நான் அப்போ விசுவாசிக்காமல் விட்டுட்டேன், எங்கள் அப்பா சொன்னதை கேட்காம விட்டுட்டேன், இப்போ நான் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தா பரவாயில்லன்ட்டு வரான். அவன் எப்படி ஜெபிக்கிறான்? கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். ஆண்டவர் மனசு மாறல. டேய் அன்னைக்கு சொல்லிட்டு உன் டைம் முடிஞ்சு போச்சு போ, அவ்வளோதான். இன்னொருத்தன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். நல்லா கவனிக்க, கர்த்தர் சொல்கிறப்ப டக்குன்னு கீழ்ப்படிஞ்சு கரெக்டாக அவருக்குள்ளே போயிடணும், ஆசீர்வாதத்தை வாங்கிடணும். நாளைக்குன்னு ஆண்டவர் சொல்கிறத நாளைக்கு தள்ளி போடக்கூடாது. கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு படி மேலே ஒருத்தர் வச்சிருப்பார். அந்த நபருக்கு நீங்கள் கீழ்ப்படியாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் ஓடுவீங்க, தோல்வி அடையும், உங்களை சரியான பாதையில் உங்களால் நடத்தி கொள்ள முடியாது. ஆகவே தான் இன்னொருத்தரால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும், கீழ்ப்படிகிறவர்களாக இருக்கணும், ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும், அடங்கி நடக்கிறவங்களாக இருக்கணும், அடிபணிகிறவர்களாக இருக்கணும், அர்ப்பணிப்போடு வாழ்கிறவர்களாக இருக்கணும். இங்கே அன்னைக்கு ஈசாக்கு வார்த்தையை கேட்டிருக்கலாம்ல, அவனும் ஆசை, இவன் தான் சேஷ்டபுத்திரன், இவனுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்போம், 2 மடங்கு கொடுப்போம்னு நினைச்சான். ஆனால் அவன் விசுவாசியாததுனால ஆசீர்வாதத்தை எழுந்து போய் கண்ணீர் விட்டான். ஒருவேளை அன்னைக்கு வாங்க முடியல, இன்னைக்கு நான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, ஒருவேளை அப்படி இருந்தால் இன்றைக்கு விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், உன் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கண்ணீரை துடைக்க இன்னைக்கு வந்திருக்கிறாரு. எப்பேற்பட்ட கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு ஆயத்தமாக